திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இறையருள் என்ற எனது சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனது சேனலுக்கு நூற்றுக்கணக்கான பேர் லைக் பண்ணியிருக்கீங்க, ஆயிரக்கணக்கான பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, லட்சக்கணக்கான பேர் வியூவர்ஸாக வந்திருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த வீடியோவானது முருகப்பெருமானுடைய அருளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான திருச்சரிதம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு இறைவனுடைய முருகனுடைய அருள் எப்படியெல்லாம் இறங்கி வந்து மக்களுக்காக அவர் அருள் பாலிக்கிறார் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் தான் என்னுடைய சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகன் என்ற இந்த தமிழ் கடவுள் குறிஞ்சி நிலத்திற்கு உரியவர் இல்லையா? அதனால் சங்க காலத்திலிருந்தே முருக வழிபாடு இருந்திருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியும். சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர் தான் முருகப்பெருமான் இல்லையா? அப்படி இருந்த முருகனை பல அடியார்கள் இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் அறிந்தவர்களாகவும் அவர்கள் கொடுத்த பதிகங்கள் வழியாக பயன்பெற்றவர்களும் அதிகமாக இருக்கிறோம். குறிப்பாக சொல்லணும்னா அருணகிரிநாதருடைய திருப்புகழ், பாம்பன் சுவாமிகளுடைய பூரண பஞ்சாமிர்த வர்ணம், சண்முக குரு கவசம், பாலன் தேவராயன் ஐயா கொடுத்த கந்தசஷ்டி கவசம், நிறைய அதில் திருப்புகழில் வேல் விருத்தம், வேல் மாறல், அப்புறம் கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், இப்படியெல்லாம் நம்ம இப்போ படிச்சுக்கிட்டு வரோம். அதனால் பயனடைஞ்சிட்டு வரோம். அதிகப்படியாக நமக்கு கிருபானந்த வாரியார் தான் முருகப்பெருமானுடைய புகழை பாடியவர்னு சொல்லலாம் இப்போ நாம் அறிந்த அளவில். இருந்தாலும் இப்படி புத்தகங்கள் வழியாகவோ ஊடகங்கள் வழியாகவோ உரையாற்றுப்பவர்களுடைய வழியாகவோ அல்லாமல் முருகப்பெருமான் ஏதும் அறியாத ஏழையாக விளங்கிய பாமர மக்களை தன்வசம் இழுத்து அவர்களுக்கு அருளிப்பாடு செய்து அவர்களையே தெய்வமாக ஆக்கியிருக்கிறார் அப்படிங்கிற திருச்சரிதத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். திரும்பவும் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சுவாரஸ்யமான கதை. சுமார் 400 வருடங்களுக்கு முன்னதாக ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நிறைய சட்டத்திட்டங்கள் வந்துள்ளது. அதில் ஒன்று என்ன அப்படின்னா, மான் வேட்டை ஆடக்கூடாது அப்படிங்கிறது. மானை வேட்டையாடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருந்திருக்கு. இன்றைக்கும் இருக்குது. இருந்தாலும் பிரிட்டிஷ் காலத்தில் நடந்த ஒரு கதை இது. அப்போது அந்த காலத்தில் என்ன ஆகிருக்கு அப்படின்னா, 2 அண்ணன் தம்பி இருவர் பெரியவன் பேர் பெரிய மயிலன், சின்னவன் பேர் சின்ன மயிலன். அந்த காலத்தில் அப்படி தாங்க பேர் வைப்பாங்க. சிகப்பாக இருந்தா அப்படின்னா சிகப்பாயிம்பாங்க. சின்ன பையனை சின்ன பையா அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னா அதே பேராக்கிடுவோம். என்ன கூப்பிட்றாங்களோ அதே பேராக்கிடுவாங்க. நிறைய பார்க்கலாம் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில். அதுபோல் சின்ன மயில் பெரிய மயில் அப்படின்னு அண்ணன் தம்பி 2 பேர் இருந்திருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் விவசாயம் செய்யக்கூடியவர்கள், காட்டுப்பகுதியில் போய் ஆடு மாடு மேய்க்கக்கூடியவர்கள். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, மானை வேட்டையாடிடுறாங்க. மான் வேட்டை ஆடக்கூடாதுன்னு சட்டம் இருக்கிறப்போ, அதுவும் பிரிட்டிஷ் காலத்தில் இவங்க 2 பேரும் வயிற்று பிழப்புக்காக மானை வேட்டையாடி கொண்டு வராங்க. அப்பொழுது ஆங்கிலேய ஆட்சியில் இருந்த காவலர்கள் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாங்க. கையங்காலமாக பிடிபட்டு என்ன ஆகுது அப்படின்னா, இருவரையும் பிரிட்டிஷ் காலத்தில் வேலை செய்த அந்த போலீஸ்காரங்க காவல்காரங்க என்ன பண்ணுறாங்க, இருவரையும் ஆங்கிலேயருடைய நீதிமன்றத்திற்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வெட்டப்பட்ட மானுடைய உடலை தலை கால் அப்படிலாம் தனித்தனியாக வெட்டியிருப்பாங்கள்ல, தோல் இதெல்லாம் உரிச்சதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய மூங்கில் தட்டு கூடைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், அந்த கூடையில் வச்சு அது மேலே ஒரு துணியை போட்டு மூடி தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு கையும் களவுமாக பிடிப்பட்ட திருடர்கள் அப்படின்னு காட்டு காவல்காரங்க, காட்டில் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் இல்லைனா ஃபாரஸ்ட்டில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்கள்ல, வேலையாட்கள், அவங்க பிடிச்சி தான் கொண்டுகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகிறப்ப இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த அண்ணா தம்பி 2 பேரும் தலையில் இந்த வெட்டின மானை தலையில் வச்சுக்கிட்டு, மாட்டணும் நல்லா, நமக்கு விடுதலை கிடைக்காது, மரண தண்டனை தான் கொடுக்க போகிறாங்க, அவங்க ஆங்கிலேயத்துறை, அவங்கள்ட்ட நம்மளால் பேசவும் முடியாது, என்ன செய்கிறது அப்படின்னு யோசனையில் மனக்கிலேசத்துடன் நடந்து போயிட்டுருக்காங்க காட்டு வழியிலேயே. ஆனால் அவங்க முருகப்பெருமானை முதல் தெய்வமாக வணங்கி வந்திருக்கிறார்கள்.
அதனால் என்ன நினச்சிட்டு போகிறாங்க, முருகன் வந்து மயிலோடு இருக்கக்கூடியவர். சேவல், மயில், வேல் இதுதான் அவங்களுக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து மயிலோடு இருக்கின்ற அப்பன் அப்படின்னு தான் மயிலப்பன் அப்படின்னு அவங்க வணங்குறாங்க முருகனை. அதனால தான் அண்ணனுக்கு பெரிய மயிலன், தம்பிக்கு சின்ன மயிலன் அப்படின்னு பேர் வச்சுருக்குறாங்க அவங்க வீட்டில். இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த காட்டு வழியாக போகையிலேயே மயிலப்பா அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை நினச்சி வேண்டுறாங்க. அதாவது மயிலப்பா அப்படின்னு நாங்கள் வேண்டுறோமே, நீ இறங்கி வந்து எங்களை காக்கணும். எப்படி காக்கணும் அப்படின்னா, நீ சக்தியுள்ள தெய்வமாக இருந்துதா அப்படின்னா நாங்கள் வெட்டி கொண்டு போகிற இந்த மான் தலை மாட்டுத்தலையாக மாறிடணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க. சக்தி உள்ள தெய்வமாக இருந்தால் மயிலப்பா, நாங்கள் வெட்டிட்டு போகிற இந்த மான் தலை மாட்டுத்தலையாக மாறிடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு போயிட்டு தலையில் சுமந்துட்டு போகிறாங்க இல்லையா. அப்படி எடுத்துகிட்டு போய் பிரிட்டிஷ்காரங்களுடைய அந்த நீதிமன்றத்தில் கொண்டு போய் இறக்கி வைக்கிறாங்க. விசாரணை நடக்குது. கையும் களவுமாக பிடிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடித்து இவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. அப்போ சாட்சி பொருள் என்னென்னா வெட்டிய மான் அப்படின்னு அதை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது நீதிபதிக்கு முன்னாடி கொண்டு போய் இறக்கி வைக்கிறாங்க. அந்த மேலே அவங்க மூடி வச்சுருந்தாங்களோ அந்த துணியை எடுக்கும் பொழுது உள்ளே மான் இல்லாமல் மாடு இருந்திருக்கிறது. மான் இல்லாமல் மாடோட உறுப்புகள் தான் இருந்திருக்கு. தலை, கால், வால், தோல் அப்படிலாம் இருந்திருக்குது. அதை பார்த்துட்டு இவங்களுக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு. நம்ம வேண்டுனதுக்கு முருகப்பெருமான் மனசு இறங்கி இருக்கிறாரு அப்படின்னு உள்ளுக்குள்ளே இருவரும் நினச்சி அழுத வண்ணமே நிற்கிறாங்க. நீதிபதி வழக்கில் இவங்க வெளியில் வந்துடலாம், இவங்க மேலே குற்றம் இல்லை, யாரோ தவறாக செய்தி கொடுத்து இவங்களை அழைச்சிட்டு வந்துட்டாங்க, ஒன்றும் தெரியாத அப்பிராணிகள் அப்படின்னு சொல்லி விடுதலை பண்ணிடுறாங்க. அழுதுகிட்டு ஓடி வர்றாங்க 2 பேரும். எங்கேன்னா 2 பேரும் பேசிக்கிட்டு நினச்சிக்கிட்டு போனாங்கல்ல, மயிலப்பா நீ இருந்தீனா, முருகப்பெருமானே நீ இருக்கிறது உண்மைனா எங்களை காப்பாற்று, மாடை மாற்று அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள். அது ஒரு காட்டில் ஒரு இடத்துக்கிட்ட போகையில் வேண்டிட்டு போகிறாங்க பாருங்கள். அந்த இடத்துல வந்து திரும்ப அந்த காட்டுக்குள்ளே வந்து நின்றுக்கிட்டு அழுகுறாங்க. முருகா 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 அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அழுற போது இனிமேல் வந்து என்னை வணங்கின நீங்கள் உன்னுடைய சந்ததிகள்னால் உங்களுடைய வம்சத்தினால் உங்களையும் வணங்குவார்கள் அப்படின்னு ஒரு அசிரீரி கேட்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் என்னை நம்புனீங்க, நம்பினோரை கைவிட மாட்டார் இறைவன் அப்படிங்கிறதுக்கு இந்த சிறிய கதை ஒன்று. ஆனால் உண்மையிலே நடந்ததுங்க. உண்மையில் நடந்ததுன்னு எப்படி ஆணித்தரமாக சொல்கிறேன் அப்படின்னா, அவர்கள் இருவரையுமே அவர்கள் இறந்த பிறகு அவர்களுடைய வம்சாவளியினர் அவர்களுக்காக கோயில் கட்டி, மயிலப்பன் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. எங்கே அப்படின்னா தஞ்சாவூருக்கும் புதுக்கோட்டைக்கும் இடையில் இருக்கிற ரோடு, அதாவது புதுக்கோட்டையிலேருந்து தஞ்சை செல்லுகிற வழியில் செவ்வாப்பேட்டை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அன்பு கோயில், செவ்வாப்பேட்டை அப்படிலாம் அந்த கிராமத்து பக்கம் சொல்லுவாங்க. அப்படி செவ்வாப்பேட்டைங்கிற இடத்துல இந்த மயிலப்ப கோயில் இருக்குது. அது பலருக்கு குலதெய்வமாக இருக்கிறது. சுமார் 400 வருடங்களாக குலதெய்வமாக இருக்கிறது. எங்களுக்கு கூட குலதெய்வம் தான். என்னுடைய குலதெய்வத்தை நான் வந்து பெருமையாக இங்கே பதிவிட முதல் காரணம் வந்து முருகப்பெருமான். முருகன் தான் அவங்களுக்கு அந்த பாமர மக்களுக்கும் இறங்கி வந்து அருள் பாலித்திருக்கிறார். அதனால் அவங்களும் இன்றைக்கி தெய்வமாகப்பட்டு எங்களுடைய குலதெய்வமாக விளங்குகிறார்கள். இன்றைக்கும் வந்து வருடா வருடம் திருவிழாவும் நடக்குது. சுற்றி உள்ள அந்த வம்சத்தினர் மட்டும் அல்லாமல் சுற்றி உள்ள பல அதாவது இனத்தவர்களும் வந்து அங்கே இன்றைக்கும் முடி இறக்குதல், காது குத்துதல், குழந்தைக்கு வந்து தொட்டில் கட்டுறது, அப்புறம் பொங்கல் வைத்தல், மாவிளக்கு, என்னென்ன திருவிழாவில் நடக்குமோ அத்தனையும் இன்றைக்கும் அந்த இருவரையும் தெய்வமாக வணங்குகிற மக்கள் செய்கிறாங்க. அங்கே பரிவார தெய்வமாக வந்து நொண்டி கருப்பர், வேட்டை கருப்பர், அப்புறம் அரச மகன்னு ஒரு சிலை இருக்குங்க. அநேகமாக நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு தீர்ப்பு வழங்கினவங்கள வழியை வந்து இவங்க வந்து மன்னர் அப்படின்னு அந்த நீதிபதியை வந்து மன்னர் அளவில் நினச்சிருப்பாங்க. ஏன்னா பாமர மக்கள் அந்த காலத்தில் வந்து மன்னராட்சி கூட இருந்திருக்குது. அதாவது மன்னராட்சியும் பிரிட்டிஷ் கையாண்டு இருக்கிறாங்கள அந்த காலகட்டத்தில் தான் நடந்திருக்கு. ஆனால் அரச மகன், சன்னியாசி, என்னென்னவோ பரிவார தெய்வங்கள்லாம் கூட அங்கே இருக்குது. மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தெய்வங்க இந்த மயிலப்ப சுவாமி. வேலும் மயிலும் துணை அப்படிங்கிறதான் அதை வணங்குறவங்களோட வம்சாவளியினருடைய தாத்பரியமான சொல். அவங்க பத்திரிக்கை அடிக்கிற பொழுதோ
அல்லது வேறு ஏதாவது நல்ல ஒரு விழாக்களோ செய்கிற பொழுது வேலும் மயிலும் துணை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய வியாபார நோட்டில் கூட எழுதிட்டு தான் இந்த செய்கிறாங்க. இது ஏன் இந்த காணொலியில் என்ன சிறப்பு அப்படின்னா, இன்றைக்கு முருகன் கனவுல வந்தார், எனக்கு வீட்டில் இதை செய்தார், அதை செய்தார், வேல் விருத்தம் பாடினேன், மாறல் பாடினேன், இத்தனை நாளில் இது நடந்துச்சுலாம் நிறைய நம்ம சொல்கிறோம்ல, உண்மையை தான் சொல்கிறாங்க மக்கள். ஆனால் எதுவுமே படிக்காமல், எதுவுமே தெரியாமல், நம்பிக்கையோடு நாம் வணங்குகிற முருகன் நமக்கு அருள் பாலிப்பார் என்ற நம்பிக்கையோடு நீ சக்தி உள்ளவனாக இருந்தால், எங்களுக்கு கண்கண்ட தெய்வமாக இருக்கிற அப்படின்னா, இந்த மான் தலை மாட்டுத்தலையாக ஆகணும்னு சொல்லி வேண்டின அந்த பாமர மக்களுக்கு கூட முருகப்பெருமான் நம்பிக்கை வைத்தவர்கள் வேண்டியதுனால இந்த மாதிரி செய்து இன்றைக்கி அவங்களே தெய்வமாக வணங்கப்படுகிறார்கள். ஒரு சாரருக்கு குலதெய்வமாக வணங்கும் அளவிற்கு அவர்கள் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த காணொலியோட சாராம்சம். இன்றைக்கும் இந்த மயிலப்பன் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னாக்கா என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரே கருவறையில் அண்ணன் தம்பி இருவருமாக குலதெய்வம் அப்படிங்கிற பேரில் அவங்க சிலாரூபம் இருக்கும். இருவருக்கும் கையில் வேல் இருக்கும். அவர்களுக்கு முன்னதாக முருகனுக்குரிய வாகனமான மயிலும் இருக்கும். அதனால தான் அதை வணங்குகின்ற மக்களுக்குள் ஒருத்தியாக நானும் வேலும் மயிலும் துணை அப்படிங்கிறத மயிலப்பா அப்படிங்கிறதையும் நாங்கள் முன்னிறுத்தி எங்கள் குலதெய்வமாக வணங்குகிறோம். இந்த காணொலியை ஏன் நான் பதிவிடுறேன் அப்படின்னா, எங்களுடைய குலதெய்வம் என்பதற்காக மட்டுமல்ல, முருகப்பெருமான் இப்போதல்லங்க 1000 வருடங்களுக்கு முன்னதாக சங்க காலத்திலிருந்து வழிபாட்டுக்குரியவர் என்றும், பாமர மக்களுக்கும் பரமனின் மகன் இறங்கி வருமான் என்பதற்காகவும் இந்த செய்தியை நான் பதிவிட்டிருக்கிறேன். நீங்கள் அறுபடை வீட்டுக்கு போகிறோம், மருதமலைக்கு போகிறோம், எங்கெங்கெல்லாம் போகிறோன்னு சொல்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் ஒரு கிராமத்துலேயும் இந்த முருகப்பெருமான் அருள்பாலித்திருக்கிறார். அதற்கான மயிலப்ப சுவாமி என்ற பெயரிலேயே அழைக்கப்படுகிறார். அந்த அண்ணன் தம்பி இருவரும் முருகப்பெருமானை நம்பி வணங்கியதால் அவர்களே இன்றைக்கு தெய்வமாக ஒரு இனத்தவருக்கே தெய்வமாக இருந்து அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அதை வணங்குகிற மக்களும் நிறைய பார்த்திங்கன்னாக்கா மாடு வேண்டி கொண்டு அங்கே விடுவாங்க, கோழியை கொண்டு போய் விடுவாங்க. இந்த கருப்பர் அப்படிங்கிற சிலாரூபமெல்லாம் இருக்கிறதுனால குதிரை வாகனம் அங்கே செய்யப்பட்டு இருக்கும். நம்ம வேண்டிக்கிட்டு போய் மணி கட்டுறதும் உண்டு. அதுமாதிரி நிறைய கிராம தேவதையாக இருந்து அந்த அண்ணன் தம்பி இருவரும் இன்றைக்கும் மக்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க அப்படின்னா, அதற்கு அவங்களுடைய முதன்மை தெய்வமான முருகப்பெருமான் தான். அந்த முருகப்பெருமானே நம்மளுடைய தமிழ் கடவுள். அவரே எங்களுக்கும் இப்படி ஒரு சக்தியின் வழியாக வெளிப்பாடு செய்திருக்கிறார், அருளிப்பாடு செய்திருக்கிறார். இதை நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை பதிவிட்டிருக்கிறேன். வேலும் மயிலும் துணை. திருச்சிற்றம்பலம்.